Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அடுத்த மாசம் 23, 26 தேதிகள்ல 2 கட்டமா மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இந்திய தேசிய அரசியல்ல எப்பவுமே வெஸ்ட் பெங்கால் தேர்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்ததா மிக அதிகமான சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு மாநிலமாக இருக்கக்கூடியதாக பார்க்கப்படுகிறது வெஸ்ட் பெங்கால். அதனால வெஸ்ட் பெங்காலுடைய வெற்றி தேசிய அரசியல்ல முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேற்கு வங்கத்துல சூழல் எப்படி இருக்கு, கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்கிறது அப்படிங்கறத ஆனந்த் சொல்றதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சொல்லுங்க, அந்த நியூஸ் 18ல என்ன சொல்லியிருக்காங்க, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஏன்னா தொடர்ச்சியா அங்க பாத்தீங்கன்னா கடந்த 3 தேர்தல்கள்ல திரிணாமுல் காங்கிரஸ் தான் ஆட்சியில இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப எப்படி இருக்கு நிலம்? அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய நியூஸ் 18 வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்தின்படி திரிணாமுல் காங்கிரஸ் மீண்டும் 4வது முறை ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 184 இருந்து 194 தொகுதிகள் வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. பாஜக 98 இருந்து 108ம், மற்றவர்கள் 1 இருந்து 3 தொகுதிகள் வெல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இதுல நம்ம பார்க்கணும், 294 தொகுதிகள் நீங்க சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாநிலம். அதுல 148 தொகுதிகள் இருந்தால் ஆட்சி அமைக்க முடியும். ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் 223 தொகுதிகளை வெல்லுது. பாஜக 77 தொகுதிகளை வெல்லுது. தற்பொழுது அதனுடைய எண்ணிக்கை 65ஆக குறைஞ்சிருக்கு. அந்த தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கிய வாக்கு சதவீதம் 48. 2021 தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கிய வாக்கு சதவீதம் 48, பாஜக வாங்கிய வாக்கு சதவீதம் 38. இப்போ தேர்தலினுடைய கருத்து கணிப்பு இவ்வாறு சொல்லுது. அது போக லெஃப்ட் ஒரு 4, காங்கிரஸ் கட்சி ஒரு 4 தொகுதிகளை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா 12% மக்கள் இன்னும் யாருக்கு ஓட்டு போட போறோம் அப்படின்னு முடிவு செய்யப்படலை அப்படின்னு சொல்லுது. ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 42% வாக்குகள் பெறும் சொல்லப்பட்டிருக்கு. போன தேர்தலில் எவ்வளோ? 48. இந்த தேர்தலில் 42. ஸோ 6% திரிணாமுல் காங்கிரஸினுடைய வாக்குல சரிவு இருக்கு. வாக்கு சதவீதத்துல சரிவு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பாஜக 35% இருந்தது, போன 8% இருந்தது போன தேர்தலில். இந்த தேர்தலில் 35% தான் வாங்கும். அவங்களுக்கு 3% சரிவு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மீதி அந்த 12% தான் டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு. நீங்க போன 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பாஜக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு அனைத்து ஊடகங்களும் சொல்லிச்சு. அனைத்து ஊடகங்களும், அனைத்து ஷெஃபாலஜிஸ்டும், பிரசாந்த் கிஷோர் தவிர, ஏன்னா அவருடைய ஐபேக் நிறுவனம் தான் மம்தா பானர்ஜிக்காக பணி செய்தது. அவர் சொன்னாரு பாஜக 100 தொகுதிகளை வெல்லாது, அதற்கு கம்மியாக தான் வெல்லும் அப்படின்னு. ஸோ தேர்தல் முடிவு வரும்போது நம்ம பார்த்தோம், பாஜக 77 தொகுதிகள் தான் ஜெயிச்சது அப்படின்னு. இதற்கு பல காரணங்கள் இருக்கு. போன தடவை ஒரு தேர்தலில் வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கையில பெருமளவு பல தொகுதிகளை டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கான எண்ணிக்கையில வங்கதேசத்திலிருந்து ஊடுருவிய பயங்கரவாதிகள் வாக்கு செலுத்தியிருக்காங்க. அதனால திரிணாமுல் காங்கிரஸ் முக்கியமான பல தொகுதிகளை அவங்க கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஓட்டு போடலைன்னா அவங்க ஜெயிச்சுட்டு வந்தா அவங்க நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்க, நம்மளை கொடுமைப்படுத்துவாங்க அப்படிங்கிற அச்சம் அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள்ல பல பேருக்கு இருக்கு. நம்ம பார்த்தோம், 2021ஆம் ஆண்டு தேர்தல் முடிந்த உடனே வெஸ்ட் பெங்கால்ல 4 நாட்கள் நடந்த கலவரம். அங்க பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க, ஆண்கள் எரித்து கொலை செய்யப்பட்டாங்க. எங்கெல்லாம் பாஜக வாக்கு சதவீதம் வாங்கிச்சோ, அதிகமான வாக்குகள் பெற்றதோ, சில பகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்கள் போய் அங்க மிகப்பெரிய ஒரு கலவரத்தை செஞ்சாங்க. ஸோ இந்த அச்சமும் அந்த தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களிப்பதை பல சமுதாய ரீதியாக பல பேர் தவிர்த்தாங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இந்த தேர்தலில் பாஜகவினுடைய முக்கியமான தேர்தல் பிரச்சாரமே என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தடவை நாங்க நியாயமான ஒரு தேர்தலை நடத்துவோம், அந்நிய நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த தேர்தலை முடிவு செய்யும் அளவிற்கு இந்த தேர்தலை நாங்கள் விடமாட்டோம். அதற்கான எஸ்ஐஆர் ப்ராசஸை கொண்டு வந்ததே வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற ஒரு மாநிலத்துக்காக தான். எஸ்ஐஆர் ப்ராசஸ் இந்தியாவில் ரொம்ப தீவிரமாக கொண்டு வரப்பட்டது. ஏன்னா போன தேர்தலில் பார்க்கிறோம், அத்தனை தேர்தல் கருத்து கணிப்பும் சரி, கவர்மெண்டோடைய இன்டர்னல் சர்வேவும் சரி, எல்லாமே பாஜக வெல்லும் சொல்லிச்சு. ஆனா தேர்தல் வரும்போது, முடிவு வரும்போது அது திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிக்குது. ஸோ இதற்கு எஸ்ஐஆர் மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செஞ்சாக வேண்டும். யார் நம்ம நாட்டு வாக்காளர்கள், வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க யாரு அப்படிங்கிறத
ரொம்ப அழகாக அதை வந்து இப்ப துல்லியமாக செய்து வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் ஆணையம் மிக சரியான ஒரு பணியை செஞ்சிருக்கு. இப்ப இன்னொரு கூடுதலாக பாஜக என்ன அஷூரன்ஸ் தருது அப்படின்னு சொன்னா வாக்காளர்களுக்கு, நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டால் உங்க உயிருக்கு நாங்க உத்தரவாதம். உங்க மேல எந்த ஒரு ரவுடி பயலோ இல்லாட்டி பொறுக்கி பயலோ இல்லாட்டி வந்து குண்டர்களோ வந்து உங்களை சீண்ட மாட்டாங்க. நாங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, நாங்க தான் ஜெயிக்க போறோம். இருந்தாலும் தோத்தாலும் சரி, உங்க மேல கை வைக்காம நாங்க பார்த்துப்போம் அப்படிங்கிற தைரியமும் பாஜக வந்து கொடுக்குது. அப்போ இப்ப தேர்தல்ல 42% திரிணாமுல் காங்கிரஸ், பாஜக 35, 7% தான் 2 கட்சிகளுக்கும் வாக்குல வித்தியாசம் இருக்கு. அந்த 12% மக்கள் வந்து இன்னும் முடிவு செய்யலன்னு சொல்றாங்க இல்லையா? இதுல 100% இந்துக்களாக தான் இருப்பாங்க. அவங்க அச்சத்தின் காரணமாகவும், குழப்பத்தின் காரணமாகவும் அவங்க முடிவு செய்யாம இருப்பாங்க. இந்த மாதிரியான வாக்குறுதிகள் அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கத்தின் மூலம் இந்த 12% மெஜாரிட்டியான பேர் பாஜகவுக்கு வாக்களித்தால், இந்த முடிவுகளே தலைகீழாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்க பாஜக விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா. அதை தாண்டி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, மேற்கு வங்கத்துல தொடர்ச்சியா மம்தா கிட்ட இருந்து ஆட்சியை கைப்பற்றுவதற்கு பாஜக முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ கேரளா, தமிழ்நாடு மாதிரி இல்லாம வெஸ்ட் பெங்கால்ல எப்பவுமே பாஜக ஒரு கணிசமான இடங்களை கைப்பற்றுறாங்க. ஆனா ஆட்சிக்கு வர முடியாத சூழல் தான் இருக்கு. இப்போ ஏதோ ஒரு இடம் 2 இடம்னா பரவாயில்ல. 60 தொகுதி 70 தொகுதின்னு ஜெயிக்கிறாங்க. அதை தாண்டி இப்ப கூட பாத்தீங்கன்னா 148 தேவைப்படுற இடத்துல மம்தா 200 வரைக்கும் வருவாங்க அப்படின்றாங்க. ஆனா ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலை இன்னும் பாஜக வெஸ்ட் பெங்கால்ல இல்ல இல்ல. நிச்சயமா. நீங்க போன தேர்தல்ல தான் பாஜக 77 தொகுதி. அதற்கு முந்தைய தேர்தல்ல சிங்கிள் டிஜிட். ஆமா. அதற்கு முந்தைய தேர்தல்ல 0. 0. ஸோ 0ல இருந்து சிங்கிள் டிஜிட்ல இருந்து இன்னைக்கு வந்து டபுள் டிஜிட் வந்து டபுள் டிஜிட்ல 77. இப்போ தேர்தல் நடந்தா ட்ரிபிள் டிஜிட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு ஜம்புமே நீங்க வந்து ஹனுமார் வந்து பெரிய ஒரு ஜம்ப் இப்போ இலங்கை ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கைக்கு அடிச்சார்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய ஜம்பா தான் பாஜக அங்க பண்ணுது. இன்னொன்னு வெஸ்ட் பெங்காலினுடைய வரலாறு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க யார் ஆட்சி பண்ணாலும் ரொம்ப காலம் ஆட்சி பண்ணுவாங்க. இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் 15 ஆண்டுகள் அடைஞ்சு 20வது ஆண்டுக்கு அவங்க போக போறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அதற்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் 25 ஆண்டுகள் அந்த நாட்டை குட்டிச்சோறாக்குனாங்க. இந்தியாவினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியை விட பல மடங்கு டெவலப்மெண்ட் இருந்த ஒரு மாநிலம் வெஸ்ட் பெங்கால். ஏன்னா இயற்கையாகவே அங்க வந்து வெள்ளைக்காரன் வரத்துக்கு முன்னாடியே வணிகத்துல பேர் போன ஒரு இடம். அங்க வந்து செல்வந்தர்கள் இருந்தாங்க. அதன் பிறகு வெள்ளைக்காரன் அவனுடைய கேபிட்டல் அங்க வச்சிருந்தான். அதன் பிறகு உலகமே வந்து மாடர்னைஸ் ஆகும்போது வெஸ்ட் பெங்கால்ல யூசுவலா என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க இருக்கக்கூடியவங்க ரொம்ப இன்டெலெக்ட், உலகம் தெரிஞ்சவங்க. ஸோ அப்படி உலகம் பார்த்து அவங்க நிறைய விஷயங்கள் வெஸ்ட் பெங்கால்ல பண்ணாங்க. ஆனா அந்த 25 ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் ஆட்சியில அந்த நாடு வந்து எந்த அளவுக்கு பான்பராக், எங்க பார்த்தாலும் பான்பராக் துப்பக்கூடிய ஒரு குப்பை தொட்டியாக அவங்க 25 ஆண்டு கம்யூனிஸ்ட் ஆட்சியில வந்து அந்த வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற அந்த மாநிலத்தையும் கல்கட்டா அப்படிங்கிற நகரத்தையும் மாத்திட்டாங்க. அதற்கு முன்னாடி காங்கிரஸ் பல ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்கு. அதற்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் பல 100 ஆண்டுகள் ஆட்சி பண்ணாங்க. அதற்கு முன்னாடி முகலாயர்கள் பல 100 ஆண்டுகள் ஆட்சி பண்ணாங்க. ஸோ அந்த மாநிலத்தினுடைய ஒரு சுபாவமே என்னன்னா, யாருக்காவது ஆட்சி கொடுத்தா ரொம்ப லாங்கா கொடுப்பாங்க. கொடுத்துட்டு கடைசியில ரொம்ப அடிபட்டு தான் அவங்க முடிவு பண்ணி மாறுவாங்க. ஸோ அந்த மாற்றத்தினாலே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய ஒரு காலகட்டத்தில் தான் தற்பொழுது வெஸ்ட் பெங்கால் இருக்கு. ஸோ இந்த 12% அன்டிசைடட் ஓட்டர்ஸ் இவங்க வந்து ஒரு தைரியமாக ஒரு ஆட்சி மாற்றம் தேவை அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா, நான் திருப்பி சொல்றேன், அந்த முடிவு செய்யல அப்படின்னு சொல்லக்கூடிய 12% இந்துக்கள் தான். பயத்தின் அடிப்படையில அவங்க சொல்லல. 12ல பல பேர் முடிவு பண்ணியிருப்பாங்க. எங்க நான் பாஜகன்னு சொன்னா இது திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜிட்ட சொல்லி எங்களை வந்து கொன்னுடுவாங்களோங்கிற பயத்துல பல பேர் சொல்லாம இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கூடி வரும்போது அங்க ஜெயிக்க முடியாது. நான் ஜெயிக்க முடியாத சாத்தியமே இல்லைன்னா, மம்தா பானர்ஜியே போன தேர்தலில் தோத்துட்டாங்களே நந்திகிராம்ல, சுவேந்து அதிகாரியிடம் தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தொகுதியில் ஓடி போய் ஜெயிச்சாங்க. இந்த தடவை சுவேந்து அதிகாரி அந்த தொகுதியிலையும் மம்தாக்கு எதிராக போட்டிடுறாரு. அவருடைய சபதமே என்ன எடுத்திருக்காருன்னா, மம்தா பானர்ஜி இந்த தடவையும் நான் தோக்கடிப்பேன், மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் எங்க நின்றாலும் நான் அங்க போய் அவங்கள தோக்கடிப்பேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தை அவர் எடுத்திருக்காரு. பிடித்த முதல்வர் வேட்பாளர்ல மம்தா பானர்ஜிக்கும் சுவேந்து அதிகாரிக்கும் 4-5% தான் வித்தியாசம் இருக்கு. இத்தனைக்கு பாஜக முதல்வர் வேட்பாளரை அறிவிக்காம தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி. சோ முதல்வர் வேட்பாளர் யாருங்கிறத ஒரு தெளிவே இல்லை. அப்பயுமே மக்கள் வந்து சுவேந்து அதிகாரிய ஒரு தொகுதியில் எடுக்கல. ஒட்டுமொத்த வெஸ்ட் பெங்கால்லையுமே இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு.
ஸோ ஒட்டுமொத்த வெஸ்ட் பெங்கால்லேயே மம்தா பானர்ஜிக்கு எதிரான ஒரு தலைவராக சுவேந்து அதிகாரியை பார்க்கப்படுது. அறிவிக்காமலே அவர் 5% வித்தியாசத்துல தான் பின்தங்குறாரு அப்படின்னு சொன்னா, அறிவிச்சா அது வந்து வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நியூஸ் 18 கருத்து கணிப்புப்படி 26 தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது. அதே நேரத்தில் பாஜகவும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே பிரகாசமாக இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்ற மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகளையும் காணலாம்.